வெளியிலேருந்து ஆர்டிஃபிஷியல் இன்சுலின் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து இன்சுலின் அனலாக் சொல்லுவாங்க. ஸோ இங்கே நான் பின் பண்ணுறேன். நிறைய டைப் ஆஃப் இன்சுலின் அனலாக்ஸ் இருக்குது. ஸோ ஷார்ட் ஆக்டிங், அல்ட்ரா ஷார்ட் ஆக்டிங், இன்டர்மீடியட் ஆக்டிங், லாங் ஆக்டிங் சொல்லிட்டு நிறைய டைப் ஆஃப் இன்சுலின் இருக்குது. உங்கள் குழந்தைய நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறீங்களோ அங்கே இருக்கிற பீடியாட்ரிஷியன் குழந்தைங்களோட பிளட்டில் இருக்கிற சுகரோட அளவையும் HbA1c சொல்லிட்டு இதோட அளவையும் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து உங்களுடைய இன்சுலின் கொண்டு உங்கள் சுகர் லெவலில் ட்ரைட்ரேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏன்னா ஹை சுகர் வந்து உடம்புக்கு எப்பயுமே நல்லதே கிடையாது. ஸோ வளர்கிற குழந்தைங்களோட உடம்புல சுகர் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் அவங்களோட இருதயம், கண், இந்த மாதிரி நிறைய ஆர்கனை வந்து கிட்னி ஆர்கனை பாதிக்க நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த ரிஸ்க்கும் எடுக்கக்கூடாது. உங்கள் குழந்தைக்கு டைப் 1 டயபெட்டிஸ் இருக்குன்னா 2 டைப் ஆஃப் இன்சுலின் ஸ்டார்ட் பண்ணுவாங்க பீடியாட்ரிஷியன். ஃபர்ஸ்ட் இஸ் பேசல் இன்சுலின் சொல்லிட்டு இது வந்து ஒரு 24 மணி நேரமும் ஸ்டெடி ஸ்டேட் மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு வர ஒரு இன்சுலினும், அதுக்கப்புறம் வந்து ரெகுலர் ஆர் இன்டர்மீடியட் இன்சுலின் சொல்லிட்டு இந்த டைப் ஆஃப் இன்சுலினும்